നാലാവത് ഗദ്യഭാഗം. തതഃ അധസ്താദ് സിദ്ധ ചാരണ വിദ്യാധരാണാം സദനാനി താവത് മാത്ര ഏവ തതോദസ്താത് സിദ്ധചാരണ വിദ്യാധരാണാം സദനാനി താവൻ മാത്ര ഏവ. രാഹുമണ്ഡലത്തിലേന്ത് 10,000 யோஜனை கீழ்பாகத்தில் சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் இவாளோடெல்லாம் வாசஸ்தானங்கள் இருக்கு. ததஹா அப்படின்னு சொன்னதங்க ராகுவோடு ஸ்தானம். ராகு மண்டலத்திலேருந்து அதஸ்தாது கீழே ஆயிட்டு சித்தா சித்தர்கள், சாரணா சாரணர்கள், வித்யாதராணாம் வித்யாதரர்கள் இப்படி இருக்கிறவாளோடெல்லாம் சதனானி வாசஸ்தானங்கள் இருக்கு. தாவது மாத்திர ஏவா 10,000 யோஜனை தூரையாயிட்டாக்கும் இது உள்ளது. சூரியனிலேருந்து 10,000 யோஜனை டிஸ்டன்ஸ்லையாக்கும் ராகு. அந்த ராகுவிலேருந்து 10,000 யோஜனை தூரையாக்கும் சித்தச்சாரண வித்யாதரர்களோடு வாசஸ்தானம் உள்ளது. அஞ்சாவது கத்தியபாகம். ததஹா அதஸ்தாத் யச்சஹா ரட்சஹா பிசாஜஹா பிரேதஹா பூதஹா கணானாம் விஹாரஹா. விஹார அஜிரம் அந்தரிக்ஷம் யாவது வாயுஹு பிரவாதி யாவத் மேகாஹ உபலப்யந்தே. ததோதஸ்தாதி யச்சரட்ச பிசாஜ பிரேத பூதகணானாம் விஹாராஜிரமந்தரிக்ஷம் யாவத் வாயு பிரவாதி யாவன் மேகா உபலப்யந்தே. சித்தச்சாரண வித்யாதரர்கள் வசிக்கிறாளே அதுக்கு கீழே மேகங்களும் வாயுவும் இருக்கிற ஸ்தானம் வரைக்கும் யட்ச பிரேத பூத ரட்சசுகளோடு வாசஸ்தானம் ஆக்கும். ததஹா சித்தச்சாரண வித்யாதரர்களோடு வாசஸ்தானத்துக்கு அதஸ்தாது கீழே ஆயிட்டு யட்சஹா ரட்சஹா பிசாஜஹா பிரேதஹா பூதஹா கணானாம் யட்சர்கள், ரட்சர்கள், பிசாசுக்கள், பிரேதங்கள், பூதங்கள் இப்படி இருக்கிற கூட்டங்களோடு விஹார அஜிரம் விளையாட்டு ஸ்தானமாயிருக்கிற அந்தரிக்ஷம் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருக்கிறதான அந்தரிக்ஷம் இருக்கு. யாவது எதுவரைக்காக்குமோ வாயுஹு காற்று அப்படிங்கிறது பிரபாதி. காற்று அப்படிங்கிறது பிரபாதி நன்னா வீசுறது. மேகாஹா மேக கூட்டங்கள் உபலப்யதே காணப்படுறது. யாவது அதுவரைக்கும் ஆக்கும் அதுவரைக்கும் உள்ள ஸ்தானமாக்கும். அந்தரீட்சம் அப்படிங்கிறது ஏது வரைக்குமாக்குமோ காத்தடிக்கிறது. வாயுஹு பிரவாதி. வாதி அப்படின்னா காற்று வீசுறது. பிரவாதி அப்படின்னா நன்னா காற்று வீசுறது. மேகாஹா மேக கூட்டங்கள் உபலப்யதே கண்ணால காண முடியறது. அந்த ஸ்தானமாக்கும் அந்தரிக்ஷம் அப்படிங்கிறது. ஆறாவது கத்தியபாகம். ததஹா அதஸ்தாத் சதயோஜன அந்தரே இயம்
पृथिवी यावद् हंस भास श्येन सुपर्ण आदयः पदत्रिप्रवराः उत्पदन्ति इति तदोदस्ताच्छदयोजनान्तरे इयं पृथिवी यावत् हंस भास श्येन सुपर्णादय पदत्रिप्रवराः उत्पदन्ति इति യക്ഷ പ്രേത ഭൂത രക്ഷസുകളോട് സ്ഥാനத்துக்கு 100 யோஜனை கீழே வரைக்கும் ஹம்சங்கள் பருந்துகள் கழுகர்கள் இப்படி ஹைட்டா பறக்கிறவாளோடு ஸ்தானமாக்கும். இதாக்கும் பூமியோடு அந்தரீட்சம் அப்படிங்கிறதுனோடு பார்டர். ததஹா അന്തരീക്ഷത്തോട് അധസ്താത് കീഴേ ആയിട്ട്. இதுக்கு முன்னாலത്തെ ശ്ലോകത്തിലെ അന്തരീക്ഷത്തെയാക്കുമേ பார்த்தது. அந்த அந்தரீட்சத்திலேயாக்குமே யட்ச பிரேத பூத ரட்சசுகளோடு ஆவாசஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கும் അധസ്താത് കീഴേ ആയിട്ട്. ശതയോജനേ 100 யோஜனை தூரத்தில் இயம் இந்த பிருத்திவி பூமி இருக்கு. யாவது ஏது வரைக்குமாக்குமோ ஹம்ச அரையன்னங்கள் பாசா கழுகுகள் ஸ்வேனா பருந்துகள் சுபர்ணா கருடன் இப்படியெல்லாம் இருக்கிறவை பதத்ரிப்ரவராக பறவை சிரேஷ்டர்கள் உற்பத்தி ஒசரமா பறக்கிறாளோ அந்த அளவுக்கு உயரத்திலேயாக்கும் பூமண்டலம் இருக்கு. அதாக்கும் அந்தரீட்சத்தோடு அந்த ஒரு பார்டர் எண்டு. கீழே பூமியிலேந்து ரொம்ப ஒசரமா பறக்கக்கூடிய பறவைகளாக்கும் ஹம்சம் பருந்து கழுகர்கள் இதெல்லாம். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹைட்டா பறக்கிறதோ அത്രയും ஹைட் ஆக்கும் அந்தரீட்சத்தோடு பார்டர் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 7வது கத்தியபாகம். உபவர்ணிதம் பூமேஹே यदा सन्निवेश अवस्थानम अवनेहे अभि अधस्ताद् सप्त भू विवराः एकशः योजन अयुत अंतरेण आयाम विस्तारेण उपक्लिप्ताः अदलं विदलं सुदलं तलातलं महातलं रसातलं पादालं इति उपवर्णितं भूमेर्यदा सन्निवेशावस्थानम् अवनेरप्यधस्ताद् सप्तभूविवराः एकैकशो योजनायुधन् एकैकशो योजन अयुध अंतरेण आयाम विस्तारेण उपक्लिप्ताः अदलं विदलं सुदलं तलातलं महातलं रसातलं पादालं इति उपवर्णितं भूमेर्यदा सन्निवेश अवस्थानम् अवनेरप्यधस्ताद् सप्तभूविवराः एकैकशो योजना अयुध अंतरेण आयाम विस्तारेण उपक्लिप्ताः अदलं विदलं सुदलं तलातलं महातलं रसातलं पादालं इति ഭൂമണ്ഡലത്തോട് സ്ഥാനം
വിസ്താരം, ലക്ഷണം ഇതെല്ലാം മുന്നമേ ചൊന്നതാക്കുമേ. ഭൂമിയോട് കീഴെയായിട്ട് അതലം, വിതലം, സുതലം, തലാതലം, മഹാതലം, രസാതലം, പാതാളം இப்படின்னு 7 அதோலோகங்கள் ஸ்திதி பண்ணுறது. இதுக்கெல்லாம் பரஸ்பரம் 10,000 யோஜனை டிஸ்டன்ஸும் இருக்கு. ഉപവർണിതം ഞാൻ ഓൾറെഡി ഡീറ്റെയിൽ ആയിട്ട് വർണ്ണിച്ച് ചൊന്നതാണ്. ഭൂമേഹേ ഭൂമിയോട്, യഥാ അവസ്ഥാനം, യഥാ സന്നിവേശം, അവസ്ഥാനം எப்படியாக்குமோ അതിനോട് സ്ഥാനം, സ്ഥിതി അതെല്ലാം ഞാൻ அப்படியே ഉനക്ക് വർണ്ണിച്ചേൻ. എന്നാല ഉനക്ക് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് അതെല്ലാം ചൊല്ലിത്തരപ്പെട്ടത്. ഭൂമിയോട് സ്ഥാനവും സ്ഥിതിയുമെല്ലാം ഞാൻ ഉനക്ക് നന്നാ ചൊല്ലി തന്നേ. സന്നിവേശം அப்படின்னா സ്ഥാനം, അവസ്ഥാനം அப்படின்னா സ്ഥിതി. അവനേഹേ ഭൂമിയിലെന്ത്, അധസ്താത് കീഴെയായിട്ട്, സപ്ത 7 ഭൂവിവരാഹ ഭൂമിയോട് സ്പേസ് 7 இருக்கு. பூமியோடு ஸ்பேஸ்னா அங்க ஒன்றும் இருக்காது, எம்டி. அப்படி ஸ்பேஸுகள் 7 இருக்கு. அதானது துவாரங்கள் அப்படிங்கிறது 7 இருக்கு. ஏகசஹா ஓரோன்னும் அயுத யோஜன 10,000 யோஜனை அந்தரேன டிஸ்டன்ஸ்லயாக்கும் இருக்கு. 10,000 யோஜனை டிஸ்டன்ஸ்லயாக்கும் எல்லாம் இருக்கு. ഓരോന്നും അയുധ യോജന അന്തരേണ ആയാമ 10,000 யோஜனை டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றும் அத்தனையும் நீளம், வீதி எல்லாம் இருக்கிறதாக்கும். ஆயாம அப்படின்னா நீளம், விஸ்தாரம் அப்படின்னா வீதி. உபகிருத்தாக அப்படி திட்டப்படுத்தி வச்சிருக்கிறதாக்கும். அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம் இப்படின்னாக்கும் அந்த 7 பாதாள லோகங்கள். 8வது கத்தியபாகம். ஏதேஷு ஹி பில சொர்கேஷு சொர்காத் அபி அதிக காம போக ஐஸ்வர்ய ஆனந்த பூதி விபூதிபிஹி சுசம்ருத்த பவனஹ உத்யான ஆக்ரீட விஹாரேஷு தைத்ய தானவ காத்ரவேயாஹ நித்ய பிரமுதித அனுரக்த களத்ர அபத்ய பந்து சுஹ்ருத் அனுச்சராஹ கிருஹபதய ஈஸ்வராத் அபி அப்ரதிஹத காமாஹ மாயாவினோதாஹ நிவசந்தி. ஏதேஷு ஹி பிலஸ்வர்கேஷு ஸ்வர்காதப்யதிக காம போகைஸ்வர்யானந்த பூதி விபூதிபிஹி சுசம்ருத்த பவனோத்யானா க்ரீட விஹாரேஷு दैत्यदानव काद्रवेया नित्यप्रमुदितानुरक्तकलत्रावत्य बन्धु सुहृद अनुचरागृह पदय ईश्वराद अभि अप्रदिहद कामामाया विनोदा निवसन्ति. येदेषु हि बिलस्वर्गेषु स्वर्गादप्यधिककामभोगैश्वर्यानन्दभूतिविभूतिभिः सुसमृद्ध भवनोद्यानाक्रीडविहारेषु दैत्यदानव
കാദ്രവേയാ നിത്യപ്രമുദിതാനുരക്തകളത്രാവത്യ ബന്ധു സുഹൃത് അനുചരാഗൃഹപതയ ഈശ്വരാദപി അപ്രതിഹത കാമാഹ മായാവിനോദാഹ നിവസന്തേ. பில்வா அப்படின்னா குகை. பில்வ சொர்க்கம் அப்படின்னு தெரியப்படுற இந்த பூமிக்கு அடியில இருக்கிற அதோலோகங்கள் காமபோகங்களும் ஐஸ்வர்யாதிகளோடு கூடினதும் நிறைய வீடுகள் பூங்காவனங்கள் இதெல்லாம் இருக்கிறதும் தானவர்களும் தைத்தியர்களும் கத்ருவோடு புத்திரர்களாயிருக்கிற சர்ப்பங்களும் அவளெல்லாம் பாரியா புத்திராதிகளோடு கூடி ஆனந்தத்தோடு கூடி வாழற லோகங்களுமாக்கும். பாதாள லோகங்களையாக்கும் இங்கே வர்ணிக்கப்படுறது. ஏதேஷு ഇതെല്ലാമേ இப்போ 7வது கத்தியபாகத்தில் சொல்லப்பட்டதே അതെല്ലാമേ. அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் இப்படி இருக்கிற 7 அதோலோகங்கள் இருக்கே அதெல்லாமே அதாக்கும் இங்க ஏதேஷு. இதெல்லாமுமே பிலஸ்வர்கேஷு குஹாரூபத்தில் இருக்கிற சொர்க்கங்களாக்கும். சொர்க்காது அபி சொர்க்கத்தை விட காம ஆக்ரகங்கள் போகா அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறதும் ஆக்ரகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறதும் ஐஸ்வர்யம் ஆனந்தம் பூதி இதெல்லாம் சந்தோஷத்தோடு கூடி அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறதுமான விபூதிபிகி எல்லாம் ரொம்பி நிறைஞ்சிருக்கிற பொருள்களோடு கூடின சமൃദ്ധ நன்னா தாராளமாயிட்டு இருக்கிற பவன வீடுகள் உத்தியான பூங்காவனங்கள் ஆக்ரீட விஹாரேஷு நன்னா ஓடி விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியான மைதானங்களும் உல்லாச ஸ்தானங்களும் எல்லாம் அந்த பாதாள லோகத்தில் இருக்கு. அந்த ஸ்தானங்களில் தைத்யா திதிபுத்திரர்கள் தானவா தனுபுத்திரர்கள் காத்ரவேயாக கத்ருவோடு புத்திரர்களாக இருக்கிற நாகங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவா எல்லாரும் நித்யா எப்பவும் பிரமுதிதாக ரொம்ப குஷியோடு கூடிட்டு അനുരക്ത കളത്ര അപത്യ മனைவிകൾ கிட்டேயும் புத்திரர்கள் கிட்டேயும் பந்து சொந்தக்கார் கிட்டேயும் சுஹൃத்துக்கள் கிட்டேயும் எல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட்ல எல்லாரோடு கூடிட்டும் அனுஜராக அவளை பின்தொடர்ந்து நடக்கிறவாளான அதாவது மனைவி புத்திரர்கள் பந்து மித்ராதிகள் இப்படி இவாளோடு கூடிட்டு சேர்ந்து நடக்கிறவர்களா இருக்கிற அவளோடு சொல்பிடிக்கி நடக்கிறவர்களா இருக்கிற அவா. அதே மாதிரி அனுஜராக அப்படின்னா அவளுக்கு நிறைய பிருத்தியர்களும் இருந்தா கூப்பிட்ட குரலுக்கு எல்லா வேலைகளும் பண்ணி கொடுக்கிற பிருத்தியர்கள். அப்படி பிருத்தியர்களோடு கூடி இருக்கிறவா கிரக பதயகா கிரகநாதர்களாயிட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் செஞ்சுட்டு குஷியோடு கூடிட்டு அந்த பாதாள லோகத்துல நடமாடறா. ஈஸ்வராதபி பகவானிலேந்து கூடியும் அப்பிரதிகத காமாக அவளோட ஆக்ரகங்களுக்கு எந்த தடங்களும் உண்டாகிறதில்லை. பிரதிஹதம் அப்படின்னா தடங்கள், அப்பிரதிஹதம் அப்படின்னா தடங்கள் இல்லாத அவஸ்தை.
ஒரு தடங்களும் இல்லாதக்கு எல்லா ஆக்ரகங்களும் அவளுக்கு சாதிக்கிறது. அவளுக்கு பகவான் கொடுத்த ஸ்தானமாக்கும் இது. அங்கே அவளை கண்ட்ரோல் செய்யறதுக்கு பகவான் கூடயும் போக மாட்டார். மாயா வினோதாக, மாயாஜாலங்கள் எல்லாம் காட்டிண்டு இந்த அசுரர்களுக்கெல்லாம் நிறைய நிறைய மாயாஜால வித்தியகள் எல்லாம் தெரியும். இப்படி மாயாஜாலங்கள் எல்லாம் காட்டிண்டு விலசந்தி, அப்படி இல்லைன்னா நிவசந்தி. பாதாள லோகத்தில் இப்படி அவ நன்னா விலசி நடக்கிறா. ஈஸ்வரன் அவளை சுதந்திரமா விட்டுருக்காரு அந்த பாதாள லோகத்துல. அந்த லோகங்களில பூர்ண சுதந்திரர்களாயிட்டு அவளோட கர்மம் பலன்களை அவ அனுபவிச்சு தீர்க்கிறா. பகவானை கூடியும் பயந்து காக்கி அவ அந்த உலகங்களில வசிக்கிறா. 9வது கத்திய பாகம். ஏஷு மகாராஜா மயேன மாயாவினா விநிர்மிதாக புரஹ நானாமணி பிரவர பிரவேக விரஜித விசித்திர பவன பிராகார கோபுர சபா சைத்ய சத்வார ஆயதன ஆதிபிஹி நாகாஹ அசுர மிதுன பாராவதஹ சுக ஷாரிகாஹ ஆகீர்ண கிருத்ரிம பூமிபிஹி விவரேஸ்வர கிருஹோத்தமைஹி சமலங்கிருதாக சகாசதி. ஏஷு மகாராஜ மயேன மாயாவினா விநிர்மிதாக புரோ நானாமணி பிரவர பிரவேக விரஜித விசித்திர பவன பிராகார கோபுர சபாதைத்ய சத்வார ஆயதனாதிபிஹி நாகாசுர மிதுன பாராவத சுக ஷாரிகாகீர்ண கிருத்ரிம பூமிபிஹி விவரேஸ்வர கிருஹோத்தமைஹி சமலங்கிருதாஸ்தகாசதி. அசுர சிற்பியான மயன் உண்டாக்கின அழகான விசித்திர பவனங்கள், பிரகாரங்கள், கோபுரங்கள், சபாதலங்கள், விளையாட்டு மந்திரங்கள், அதே மாதிரி 4 கூடின வழிகள், கோவில்கள் இதெல்லாம் ரொம்ப வழிஞ்சது அக்கும் அந்த பாதாள லோகங்கள். அசுரர்கள், நாகங்கள், புறா, பஞ்சவர்ண கிளிகள் இதெல்லாம் அவளோட ஜோடிகளோடு கூடிட்டு அங்க சந்தோஷமாயிட்டு விளையாடிண்டு நடக்கிற லோகமாக்கும் அந்த பாதாள லோகங்கள். மகாராஜா, பரீட்சித்து மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டுண்டு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்லறார். ஏஷு பாதாள லோகங்களை சொன்னேனே, அதுல மாயாவினா தேவ சிற்பியான விஸ்வகர்மாவோடு புத்திரனாக்கும் மாயாவியான மயன், அசுர சிற்பியான மயன், அந்த மயேனா மயனால விநிர்மிதாக நன்னா உண்டாக்கப்பட்ட புரஹா புறங்கள், அதானது அழகான கொட்டாரங்கள் இருக்கே, ராஜ கொட்டாரங்கள் இருக்கே, அதெல்லாம் நானாமணி பிரவர பலதரம் ரத்னங்கள், நானாமணி பிரவரம் அப்படின்னா அந்த ரத்னமணிகளிலேயே சிரேஷ்டமான ரத்னமணிகளால் பிரவேகா எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தி விரஜிதா உண்டாக்கினதான விசித்ரா ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பவனா வீடு, அதானது மாளிகைகள் அங்க இருக்கு. பிராகாரம் அப்படின்னா 4 பக்கமும் ஒரு பார்டர் ஆயிட்டு ஒரு மதில், சுற்று மதில்கள் அங்க இருக்கு.
கோபுரங்கள் இருக்கு, சபா மீட்டிங் ஹால் எல்லாம் அங்கே இருக்கு, அந்த சதஸ்ஸு அங்கே இருக்கு, சதஸ்ஸு கூடி பேசுறதுக்கான மீட்டிங் ஹால் அங்கே இருக்கு. சைத்திய பகவான் வாசுதேவனை வழிபடுற கோவில்கள் அங்க இருக்கு. சத்வார 4 கூடின வழிகள் அங்க எல்லாம், ஆயதனா எல்லாவித பில்டிங்கும் அங்க இருக்கு. ஆதிபிகி இப்படியெல்லாம் இருக்கிற எல்லாம் அங்க இருக்கு. நாகாஹா சர்ப்பங்கள், அசுர மிதுன தம்பதிகளோடு கூடின அசுரர்கள், பாராவதா புறாக்கள் அங்க நிறைய இருக்கு. சுகஹா பஞ்சவர்ண கிளிகள், அதாவது தத்தகள் எல்லாம் அங்க இருக்கு. ஷாரிகாஹா பஞ்சவர்ண கிளிகள் இருக்கு, குயில்கள் இருக்கு. ஆகீர்ணா இந்த கிளிகளோடும் புறாக்களோடும் பஞ்சவர்ண கிளிகளோடும் தத்தகளோடும் எல்லாம் ஆகீர்ணா ഇപ്പറയിലേന്ത് അപ്പുറം വരയ്ക്കും, അതായത് നല്ല നീട്ടി മുഴക്കിന് சப்தம் அங்க ரொம்பி வழியறது. இந்த குருவிகள் எல்லாம் அங்க சத்தம் போடுறது அழகாயிட்டு பாட்டு பாடுற மாதிரி. கிருத்திரிம பூமிபிகி ആക്ച്വലാ சொன்னா അതൊരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ആണ് ഭൂമിയാക്കും அந்த പാതാള ലോകം. വിവരേശ്വര பாதாள லோகத்தில் இருக்கிற பாதாள லோக அதிபர்கள். கிரகோத்தமைகி உத்தமமாயிருக்கிற அவளோடு கிரகங்கள். സമലങ്കൃതഹാസ அந்த கிரகங்கள் எல்லாம் நன்னா டெக்கரேட் செய்யப்பட்டதாயிட்டு. சகாசதி நன்னா ஜொலிச்சு நிற்கிறது, பிரகாசிக்கிறது.